பாத்தியானா நீ கேட்கறது இதுக்கு தானே, அப்புறம் வேற எதுக்கு கேட்ப? இது தப்பு கிடையாது. ஆனா மைண்ட் ஃபுல்லா அதே யோசனையா இருந்துச்சுன்னா அங்கதான் ப்ராப்ளம். உனக்கு பாடின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் அரிப்பா அங்க இங்க வரதா செய்யும். ஆனா அந்த அரிப்பே லைஃப்னு உட்கார்ந்து இருந்தியானா அது வேற. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு உன்னையே கிழிக்க வேண்டியது, பண்ண வேண்டியது, கிழிக்க வேண்டியது, பண்ண வேண்டியது. நோ, so there is conflict. It is all about அது என்னது, அந்த இருக்கிறதுலயே கொடுங்கோலர்கள் யாராவது பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுங்கோலர்கள்லாம் தெரியுமா? ஹிட்லரு, அப்புறம் முசோலினி, அப்புறம் மேக்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சரு, அப்புறம் சோஷியல் சயின்ஸ் டீச்சரு. வரலாறுல சொல்லுங்கடா. டிக்டேட்டர்ஸ்ன்னு சொன்னா யாரு? கிம் ஜாங் உன். இந்த கிம் ஜாங் உன்க்கும் ஹிட்லருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த 14, 15, 16 வயசு பொண்ணுங்க. அந்த டிகிரிக்கும் இந்த டிகிரிக்கும் சனியன்கள் லஞ்சில் உட்காந்துருந்தா, யூ நோ why are you looking fat யா, ரைட், you're very dark. நான் உன் கூட பேச மாட்டேன். எல்லாரையும் கூப்பிடுங்க, ஏதாவது ஒரு பொண்ணை கரை வச்சுக்கோங்க, அதை கூப்பிடாதுங்க, ரைட். என்னதான் அங்க அந்த ஒரு சாடிசம் வருமோ தெரியாது. சரி, அதுங்க தான் அப்படி இருக்குதுங்கன்னா அது யாரெல்லாம் வந்து they are getting செப்பரேட்டட், அது உட்காந்து நான் அழுவோம் புழியோம் கஷ்டப்படும், ரைட் ரைட். ஏன்னா அதுவே ஒரு சுகம். என்ன லவ் பண்றவங்க யாருமே இல்லையே, ஏன் 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 அப்படின்றப்போ அவங்களுக்கு இது எப்படியோ உனக்கு அது இந்த மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் ஜோக்கடா, சிரிக்கணும். உட்காந்து யாரை பார்த்துன்னு இருக்கிறானுங்க, ரைட். Your problems themselves become your addiction, right? And fortnightல உள்ள போனா எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு வெளில வரதுக்கு? பப்ஜி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, டெக்ஸ்டிங்கு, வாட்ஸ்ஆப்பு, ரைட். அப்படியே மத்தா அப்படியே பேபி ஹனி எஸ் how are you, I am fine, what did you eat, what did you wear, what did you shed, what did you dare, சுகம், ரைட். இதெல்லாம் தான் ஷீப் மேனோட சைக்காலஜி, ரைட். இதுல தப்பா கீர்த்தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, குப்பை தொட்டி கூட வீட்டுக்கு தேவையா இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும்? குப்பை தொட்டி இல்லைன்னா என்ன ஆகும்? வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கும், உன்னால வாழ முடியாது. ஸோ குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதுல போடலாம். ஆனா அதுக்காக குப்பை தொட்டி கிளீன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றேன், இரு உன்னை தூக்கின்னு போயிட்டு பூஜா ரூம்ல வச்சு ஓம் குப்பை தொட்டி ஆயை நமஹ ஓம், அது நான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்ல. எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும், இந்த ஷீப்மேனை பொறுத்த வரைக்கும் அது அங்க இருக்கிறது கிடையாது. அதுதான் அவனோட டோட்டல் டிரைவே. அவனை பின்னாடி இருந்து புஷ் பண்ற விஷயமே எதுக்காக புஷ் பண்ணோம்னா, ரைட், பிளஷர், ஹாப்பினஸ், அந்த ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் பிகாஸ் ஆஃப் திங்ஸ், பிகாஸ் ஆஃப் ட்ரெஸ், பிகாஸ் ஆஃப் ஃபுட், ரைட். why is that kind of a pleasure a wrong pleasure? Tell me. Exactly, give him a big clap. நீ ஞானிடா. எக்ஸாக்ட்லி. நீ ஆனான பெட்ட கார் வாங்குடா, பெரிய கார் வாங்குடா. வாங்குற அன்னைக்கு டாடி யூ காட் இட், வெரி நைஸ், நோ கலர், நோ சிட்டிங், நோ ஸ்டாண்டிங், நோ வாவ் சொய், நோ வாட் கம்ஃபர்ட், நோ வாட் ஆட். 10 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு அந்த காரை தொடைக்க கூட மாட்டேன். காக்கா பீ போயிருக்கோம், ஃப்ரண்ட்ல இருக்கும், அப்படியே எடுத்துன்னு ஓட்டுவேன், ரைட். 6 monthsல சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு 1 yearல ஆகும். எவ்ரிதிங் இன் லைஃப் பிகம்ஸ் ஓல்ட், எவ்ரிதிங் இன் லைஃப் பிகம்ஸ் ஓல்ட். ஸோ அவன் சொன்ன மாதிரி அந்த பிளஷர் வர்றதுன்றது அது ஹாப்பினஸ் கிடையாது. யூ ஆர் அசியூமிங் இட் இஸ் ஹாப்பினஸ். இட் இஸ் நாட் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா அது தொடரணும், அது இன்னும் ஜாஸ்தி ஆகணும். இந்த கேஸ்ல பாத்தியானா உனக்கு அந்த நிமிஷத்துக்கு சந்தோஷம் வருது, அதுக்கப்புறம் இட்ஸ் இமீடியட்லி ரீப்ளேஸ்ட் பை டிப்ரெஷன். No, again you want some more thing, so you put up a new profile photograph, அதுக்கு ஒரு 55 likes, it is nice, right?
இல்லைன்னா யோசிச்சு பாரு, அதே மூஞ்சியை எத்தனை செல்ஃபி எடுக்கிறானுங்க இவனுங்க. அதே ஆங்கிள் ஆஃப் ஃபேஸ் தான், ஆங்கிள் கூட மாறல. And in a year people take 4000 selfies minimum. Why? For joy. ஆட்டும் அந்த கூட்டம் இன்னொருத்தன் பண்றான்ல. Nobody is even thinking அதே ஐப்ரோ ஷேப், அதே முகம், அதே ஆங்கிள், பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் மேல நான் ஃபோக்கஸ் கூட பண்றது கிடையாது. ஆனா அப்படி ஏன் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு அவங்க ஃபேஸ் மேல அப்படி ஒரு அப்சஷன் வரணும்? Others are doing ஒன்னு, இன்னொன்னு blind habit, இன்னொன்னு you hate yourself so much that you want constant reinforcement. I'm looking good, I'm looking good, I'm looking good, I'm looking good, I'm looking good. ஏன் அந்த looking good அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஏன்னா அடுத்தவங்களோட வா அவன் கண்ணப்பார், he is great, yeah, he has great hairstyle, yeah. You're all about other people's tick mark over you. அப்படி இருக்கிறப்ப உனக்கு நிம்மதி எப்படி இருக்கும்? உனக்கு உண்மையான சந்தோஷம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? கேட்கல, புரியலையா? The Superman on the other hand, who is he அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியானா, அவனோட ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் ஃபீச்சர், ரைட், அவனோட கோல்ஸ் எதுவுமே சின்ன லெவல் கோல்ஸே இருக்காது. அவன் கோல் ஃபிக்ஸ் பண்றதே எப்படி இருக்கும்னா, மற்றவங்க எல்லாம் மலப்பா பார்ப்பாங்க, இல்ல அந்த கோலை பார்த்து சிரிப்பாங்க. உன் கோல்ஸ் நீ சொல்றப்போ, ரைட், உனக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வரலன்னா அது கரெக்டான கோலே கிடையாது. அவ்வளோ பெரிய audacious goals, very big goals, very difficult to achieve goals, அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது சாதா விஷயம் கிடையாது. அந்த கோலை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் உள்ளுக்குள்ள கலக்கும். ஐயோ இது என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு பயம் இல்ல, ஒரு தாக்கம் வரும். அண்ட் அதை கிரியேட் பண்றப்போ அது சாதா விஷயம் கிடையாது. இட்ஸ் லைக் அ கேயாஸ். இது பண்ணணுமா, இல்ல இப்படி பண்ணணுமா, இல்ல இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இங்க போய் கேட்கணுமா, அங்க போய் கேட்கணுமா, ரைட்? இட்ஸ் சஃபரிங், இட்ஸ் நாட் ஹாப்பினஸ், இட் இஸ் வேதனை, அது வலி, அது பிரசவம். ஒரு குழந்தைய வந்து நீ வெளியில கொண்டு வரப்போ உனக்கு எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரி யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் பேபி. பட் ஹூ இஸ் தட் பேபி? யுவர் செல்ஃப் ஒன்லி. அது நீ ஒரு பொருளை ஐபோன் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, ரைட்? இட் கேன் பி கிரியேட்டிங் யுவர் செல்ஃப் as a very superior person, somebody who has great willpower, right? somebody who can stand very strong. உனக்கு துக்கம் வரப்போ அப்படி அப்படி நிற்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக்கிறதா இருக்கலாம். இட் கேன் பி பில்டிங் யுவர் கான்சென்ட்ரேஷன் பவர்ஸ். இட் கேன் பி மெடிடேஷன், ரைட்? மெடிடேஷன்னா போயிட்டு சாஃப்ரன் கலர்ல போயிட்டு நித்யானந்தா கூட சேர்ந்து ரஞ்சிதா அம்மா ரஞ்சிதா அம்மா அந்த மாதிரி மெடிடேஷன் கிடையாது. I'm talking about concentrating your mind to the level where இதுக்கு மேல பர்ஃபெக்ஷன் ஹியூமன் பிரெயினுக்கு வரவே முடியாது அப்படின்னு கூடிய ஒரு சக்தியா இருக்கலாம். If you are an athlete, it could be trying to break a world record. இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில இருந்து வந்து, ரைட், டு பிரேக் அ வேர்ல்ட் ரெக்கார்ட்ன்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான கோல். அதை நினைக்கிறப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு குழப்பம் வரும், கஷ்டம் வரும். The Superman creates that kind of struggle for him, and once he has created that struggle, right, அந்த struggle அவன் சால்வ் பண்ண அவனோட பர்சனாலிட்டி எல்லாமே சாதா மனுஷ பர்சனாலிட்டி கிடையாது. It is not what you see around. It is these people who are masters of life. Who are they? It is the masters of life. So on the project create பண்றப்போ sometimes they can be very selfish. Sometimes they can be very very selfish. ஏன்னா what is more important for them? Their goal to achieve, to create something, right? So selfishness in creating is not wrong. How many of you understand this? Right? நீ அந்த மாதிரி பண்றப்போ சில பேர் உன்னை பார்த்து சிரிப்பான். நீ அந்த வேதனையும் அனுபவிச்சுட்டு முன்னாடி போறப்போ you have grown that much taller. இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரகிள்ஸை நீ ஓனப் பண்ண உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாரு. அந்த ஹாப்பினஸை யாராலையுமே உன்கிட்ட இருந்து திருட முடியாது. உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், because you know you're somebody who is not the normal person. How many of you understand all this?
So the supermen is all about the drive to create, to become better, to grow taller, to actualize their potential. மனுஷனா பிறந்தா ஒருத்தர் எப்படியெல்லாம் வளரணுமோ அப்படியெல்லாம் நான் வளரணும். And you're just starting out life. You're what, hardly 14, 15. இப்பதான் லைஃபே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் சின்ன பிள்ளையாவே சுத்தன, right? And you yourself are waking up to your power. How many of you are waking up to your power? No? But this power, நிறைய பேர் எப்படி யூஸ் பண்றீங்கன்னா, உங்க அம்மா, I know, I am big, I am my own person, right? உங்க அப்பா, your enemies are, உன்னோட பவரை நீ ரியலைஸ் பண்றதுல எந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்துக்கிறேன்னா, உன் தம்பி கூட, உங்க அக்கா கூட, உங்க அண்ணா கூட, உங்க ஆளுங்க கூட, அது கிடையாது உன்னோட சேலஞ்ச், ரைட்? You have to exercise your power in willpower, in creating yourself, in learning stuff, in becoming great, in learning a skill, in putting in practice. இதெல்லாம் தான் நீ பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியானா you can be a genius at anything. கண்ணை மூடிட்டுனா கண்ணை மூடின்னு போயிட்டு கீபோர்டை வாசிக்க கூடாது, ரைட்? சிவனேன்னு சொல்லிட்டு நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா you can be a genius at anything because your brain is like that. You have a very unique window that opens up in life. 13ல இருந்து 21 வயசுல, ரைட்? உன்னோட பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திருக்கியா? இந்த ஸ்பாஞ்ச் தண்ணியில போட்டா என்ன பண்ணும்? ஜூப்புன்னு அப்சர்வ் பண்ணும்ல, அதான் உன் பிரெயின். என் பிரெயின் என்ன சொல்லு? கரிகட்டை. நீ தண்ணியில போடு, மேலாக்க நனையும். அந்த தண்ணி உள்ள இறங்கிறதுக்கு it will take at least 1 day. I can be a very intelligent person. நான் ரொம்ப புத்திசாலியா இருக்கலாம், ரைட்? நான் எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும், let's take a language like Spanish. நீ கத்துக்க உட்கார்ற, நான் கத்துக்க உட்கார்றேன், ரைட்? உனக்கு அந்த வேர்ப்ஸ் அண்ட் நவுன்ஸை படிக்கிறதுக்கு ஒரு ஹேங் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா, மேக்ஸிமம் யூ வில் டேக் 2 days. ஐம் நாட் டெல்லிங் யூ லைஸ். என்னோட அடல்ட் பிரெயின் விச் இஸ் a 40-year-old பிரெயின், நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா the same information for that brain to learn, அதே விஷயத்தை கத்துக்கிறதுக்கு it will take a minimum of 2 months. I'm talking about brain level. So இதான் கதை. Do you want to be a sheep man or a superman? That involves pain, that involves suffering, that involves saying no to friends some of the times, many of the times, right? வாடா ஃப்ரைடே மூவி போலாம், உனக்கும் ஆசையா இருக்கும், உனக்கு ஒரு வில்லிங் வரும், போலாமா? தேர் இல்லடா மச்சான், அடுத்த வாரம் போலாம்டா. அவங்க திருந்திட்டார் இவரு, மகாத்மா காந்தி அப்படி சொல்றப்போ வலிக்கும் பாரு ஒரு வலி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பார், அதுதான் சூப்பர்மேனோட வலி. அந்த வலியை நீ சகிச்சு ஜீரணிக்கிறப்போ அப்ப வரதுதான் ஒரு growth. கண்ணுக்கே தெரியாம growth வர ஆரம்பிக்கும். By the time you are 21, you would be somebody who is far ahead every one of your students in your class. Any questions so far? So get excited about being a superman. Becoming a superman, being a superman கிடையாது. being a superman na இன்னைக்கே நீ மாறணும்னு அர்த்தம். Becoming a superman na over next 3 years, 4 years, you're becoming a superman. You're becoming slowly powerful. You're a very powerful person who lives life later on. Okay? Questions in the kele before I go to the step of get focused.